ஏய், என்ன தேடிக்கிட்டு இருக்க? கேக்குறேன்ல. அது இன்சூரன்ஸ் டைம் எப்போ முடியுதுன்னு தெரியலங்க. அதனால தான் பார்க்க வந்தேன். என்ன கேட்காம எதுவும் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? இன்சூரன்ஸ்ங்கிறது நம்ம ரெண்டு பேருக்கும் காமன் தானங்க. இதுல உன் ஃபைல் ஏன் ஃபைல்னு என்ன இருக்கு? இருக்கு. நீ தேவையில்லாம ஏதாவது கலைச்சு வச்சிருவ, அப்புறம் நான் தேடிட்டு அலையணும். இங்க பார், அந்த ஃபைலை நான் அப்புறம் எடுத்து தரேன். இப்ப கிளம்பு. போன் சொல்றேன்ல. அக்கா, நான் அந்த சர்டிபிகேட் பார்த்துட்டேன். அந்த விமல் கழுகு மாதிரி என்னையே சொத்திக்கிட்டு இருக்காரு. அவரை தூங்கின உடனே நான் உனக்கு எடுத்துட்டு கூப்பிடுறேன், சரியா? இவர் இப்படியே முழிச்சிருந்தா எடுக்கிறது கஷ்டமாச்சே. போய் கேட்டு பாப்போம் எப்ப தூங்க போறாருன்னு. இன்னும் தூங்கல? ஏன் கேக்குற? இல்ல, இந்நேரம் தூங்கிருப்பீங்களே, அதான் கேட்டேன். எங்க அக்கா கேஸ்ல ஒரு நல்ல தீர்ப்பு வர வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. ஆமா, நீ தூங்கல? இல்ல, தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்கலான்னு இருக்கேன். டெத் சர்டிபிகேட் இங்க தானே இருந்துச்சு. ச்சே. இப்ப அக்கா கிட்ட எப்படி சொல்றது? மல்லிகா, சர்டிபிகேட் கிடைச்சிருச்சா? அக்கா, அந்த சர்டிபிகேட் இங்கதான் ஃபைல்ல இருந்ததுக்கா. நான் என் கண்ணால பார்த்தேன். விமல் தூங்கினதுக்கு அப்புறம் எடுக்கலான்னு போனேன். ஆனா சர்டிபிகேட் காணும்க்கா. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஐயோ, மல்லிகா, வேற ஏதாவது ஃபைல்ல இருக்கும், கொஞ்சம் தேடி பாரு. அக்கா, இங்க இருக்கிறதே 4-5 ஃபைல் தான். எல்லா ஃபைலையும் நல்லா தேடி பார்த்துட்டேன்க்கா. வேற எங்க போகும்? இங்க பாரு, அது அங்கதான் இருக்கும். கொஞ்சம் நல்லா தேடி பாருமா. அந்த சர்டிபிகேட் இல்லாம நாம நாளைக்கு கோர்ட்டுக்கே போக முடியாது. ரொம்ப முக்கியம், கொஞ்சம் தேடி பாருமா. அக்கா, நான் மறுபடியும் தேடி பார்க்கறேன். ஆனா எனக்கு என்னமோ சுத்தமா நம்பிக்கையே இல்லக்கா. ஐயோ, அப்படிலாம் சொல்லாத. கொஞ்சம் நல்லா தேடி பாரு. அது கிடைச்சிருச்சுன்னு நீ சொல்ற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது மல்லிகா. ப்ளீஸ் கொஞ்சம் தேடி பாரு. சரிக்கா, நான் தேடி பார்க்கறேன்.
என்ன பாக்குற? இந்த சர்டிபிகேட்டை காணும் தானே உங்க அக்காட்ட சொல்லிட்டு இருந்த. என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுல இருந்துகிட்டே என் அக்கா தோக்கறதுக்கு நீ வேலை பார்த்துக்கிட்டு இருப்ப. நானே கொஞ்சம் விவரமான என்னையவே நீயும் அக்காவும் கோமலி அக்கா பாக்குறீங்கன்னா என் அக்காவை என்ன பாடுபடுத்திருப்பீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து. துரோகி, இல்ல பேசாத நீ. நானும் இத்தனை நாள உங்க சூதுவாது தெரியாம தான் இருந்தேன். என் அக்காவை பத்தி நான் தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதாண்டி தெரியுது உங்க களவாணித்தனம் எல்லாம். அன்னைக்கு என்னவோ அக்காலும் தங்கச்சியும் பெருசா உத்தமி மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்க. சத்தியம் பண்ணா அதுல இருந்து மாற மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்ப எங்கடி போச்சு உங்க சத்தியம் எல்லாம்? எப்படியாவது இந்த சர்டிபிகேட்டை கோர்ட்ல ஒப்படைச்சு என் அக்காவை தோக்கடிக்கணும் பாக்குறீங்களா? அந்த உமாவையும் உங்க அண்ணனையும் சேர்த்து வைக்க பாக்குறீங்க. அதான உங்க பிளானு? இல்லங்க. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் அக்காவை தோக்க விட மாட்டேன். இது இருக்கிறதுனால தானே இந்த ஆட்டம் போடுறீங்க. இந்த சர்டிபிகேட் யாரு கைக்கு கிடைக்காம பண்றேன். ஐயோ ஐயோ, என்னங்க என்ன பண்றீங்க? ஐயோ எங்க எங்க என்ன பண்றீங்க? இத போட்டனா இத ஒட்ட வச்சு எவிடன்ஸா காட்டினாலும் காட்டுவீங்க. இத நான் கொளுத்தி போடுறேன். இத நான் கொளுத்தி போட்டனும் களவாணி அக்கா கிட்ட போய் சொல்லு. திருட்டு களவாணிங்களா? விவாதத்தை தொடங்கலாம். யுவர் ஆனர், முன்பு நடந்த வழக்கு விசாரணையில் வழக்கறிஞர் மணிமாறன் அவர்கள் இந்து திருமண சட்டத்தின்படியும் அந்த சட்டத்தின்படி பூவரசன் உமா திருமணம் செல்லாது என்றும் தன் வாதத்தை முன்வைத்தார். அதை தாண்டி எனது தாழ்மையான வேண்டுகோள், ஒரு அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை கருத்தில் கொண்டும் மனிதாபிமான அடிப்படையிலும் எங்கள் தரப்பு வாதத்தை எடுத்துச் சொல்ல இந்த கோர்ட் அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். எங்கள் தரப்பு நியாயங்களை சொல்வதற்கு முன்னால் இந்த வழக்கின் முக்கிய சாட்சியான கோகிலாவின் தம்பி விமலை நான் விசாரிக்க விரும்புகிறேன். எஸ், ப்ரொசீட். விமல் விமல் விமல். மிஸ்டர் விமல், நீங்க கோகிலாவோட உடன் பிறந்த சகோதரர் தானே? ஆமா மேடம். கோகிலாவை தாமரைக்கு பிடிக்கல, தாமரை கோகிலா மேல வெறுப்புணர்ச்சியோட இருந்தாங்கிறது உண்மையா? உண்மைதான் மேடம். நீங்க உங்க அக்கா கோகிலா மேல உண்மையான அன்பு வச்சிருக்கீங்களா? இது என்ன மேடம் கேள்வி? கூட பிறந்த அக்கா மேல பாசம் இல்லாம இருப்பேனா? பாசம் உள்ள நீங்க உங்க அக்கா கோகிலா இருந்த இடத்துல உமான்னு ஒருத்திய வரவழைக்கிறதுக்கு எப்படி அனுமதிச்சீங்க? பதில் சொல்லுங்க சார். இல்ல, எனக்கு அந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்க. இல்லையே, உங்க சம்மதம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணமே நடந்ததா சம்பந்தப்பட்டவங்களா தெளிவான வாக்குமூலம் கொடுத்திருக்காங்களே. குடும்பத்துல இருக்கிறவங்க பேசி பேசியே என்ன பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. அக்காவே போனதுக்கு அப்புறம் என்ன நடந்தா என்னன்னு நானும் சம்மதம் சொல்லிட்டேன். அக்காவே போனதுக்கு அப்புறம்னா மத்தவங்க மாதிரியே நீங்களும் கோகிலா இறந்துட்டதாவே தான் நினைச்சிருக்கீங்க இல்லையா?
நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க போலாம். யுவர் ஆனர், அடுத்தபடியாக உமாவின் கணவர் திரு பூவரசரை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Yes, proceed. பூவரசு பூவரசு பூவரசு. மிஸ்டர் பூவரசு, இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னங்கம்மா சொல்றது? பச்சை பிள்ளைய கையில கொடுத்துட்டு கோயிலா போய் சேர்த்துட்டான்ற வேதனை தான் எனக்கு பெருசா இருந்துச்சு. குழந்தைய நான் கையில வச்சுக்கிட்டு நான் வர்ற அவஸ்தையை பார்க்க முடியாம என் தங்கச்சி என்னை 2வது கல்யாணம் பண்ணிக்கிற சொன்னாங்க. என் குழந்தைக்கு ஒரு தாய் வேணுமேன்றதுனால தான் நான் 2வது கல்யாணமே பண்ணிக்கிட்டேன். எனக்கு கோயிலாவும் ஒண்ணுதான், உமாவும் ஒண்ணுதான். இதுக்கு மேல வேற எதுவும் எனக்கு சொல்ல தெரியல. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். இப்ப நீங்க போகலாம். அடுத்தபடியாக திருமதி மல்லிகாவை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Yes, proceed. மல்லிகா மல்லிகா மல்லிகா. மல்லிகா, பூவரசன் உமா கல்யாண விஷயத்துல ஓ நிலை என்னன்னு ஒளிவு மறைவில்லாம சொல்லுமா. நானும் தாமரக்காவும் கோகிலானிய என்னைக்கும் விரோதியா நினைச்சதே இல்ல. எந்த சூழ்நிலையிலயும் அவங்க வாழ்க்கையை பறிக்கணும்னு நாங்க யோசிச்சது கூட இல்ல. கோகிலானி இறந்துட்டாங்க, இனிமேல் அவங்க வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்க அண்ணனுக்கு 2வது கல்யாணமே பண்ணி வச்சோம். தனக்கு போட்டியா இன்னொருத்தி வந்துட்டாலேங்கிற கோவத்துலதான் எங்க அண்ணி தாமரக்கா மேல தேவையில்லாம பழி சுமத்துறாங்க. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். நீங்க போகலாம். யுவர் ஆனர், அடுத்ததா தாமரையை விசாரிக்க அனுமதிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Yes, proceed. தாமரை தாமரை தாமரை. தாமரை, கோகிலாவோட குற்றச்சாட்டு உங்க மேலதான் ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? நானும் மல்லிகாவும் சின்ன வயசுலயே அப்பா அம்மாவை இழந்துட்டோம். அண்ணன் பூவரசு தான் அப்பா ஸ்தானத்துல இருந்து எங்களை வளர்த்தாரு. கோகிலா அண்ணி வந்ததும் எங்களுக்கு அம்மாவும் கிடைச்சிட்டதா நாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் கோகிலா அண்ணிய எங்க அம்மா ஸ்தானத்துல வச்சுதான் நான் பாத்துட்டு இருக்கேன். கோகிலா அண்ணி கடல்ல விழுந்து இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நாங்க துடிச்ச துடிப்போம், பட்ட வேதனையும்
எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கோகிலா அண்ணி குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் நாங்க தாயோட அரவணைப்பு இல்லாம வாழ்ந்ததுதான் எங்களுக்கு ஞாபகம் வரும். அந்த குழந்தைக்கு ஒரு தாய் வேணும்னு நினைச்சுதான் நான் பூவரசு அண்ணனுக்கு உமாவை கல்யாணம் பண்ணி வச்சேன். அது தப்புனா எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. தயவு செஞ்சு ஆதரவு இல்லாம அனாதையா இருக்கிற உமாவை கைவிட்டுடாதீங்க. தாமரை, நீங்க போகலாம். ம். யுவர் ஆனர், என் தரப்பு சாட்சிகள் அவங்களோட நியாயத்தை தெளிவா எடுத்து சொல்லிட்டாங்க. கோகிலா இறந்துட்டாங்கன்னு தீர்மானமா தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பூவரசன் உமா திருமணம் நடந்திருக்குங்கிறது தெளிவான நிஜம். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் அழுத்தம் திருத்தமாக பேசுவதால் மட்டுமே அவர் கூறுவதெல்லாம் உண்மையாகி விடாது. கோகிலா இறந்து விட்டார் என்று நிச்சயமாக தெரிந்த பின்புதான் பூவரசு உமா திருமணம் நடைபெற்றது என்றால் அதற்கான ஆதாரங்கள் இங்கே. கோகிலாவின் டெத் சர்டிபிகேட் வாங்கப்பட்டதா? அப்படி வாங்கப்பட்டிருந்தால் அதை ஏன் இன்னும் கோர்ட்டாரிடம் ஒப்படைக்கவில்லை? கோகிலாவுடைய இறப்பு சான்றிதழ் பெறப்பட்டதா இல்லையா? அக்கா, ம்? இந்த ஒரு விஷயத்துல அவங்க காலிக்கா. கோகிலா கடலில் காணாமல் போனதை விசாரித்த போலீசார் கோகிலா இறந்துவிட்டாள் என்று ஆதாரத்துடனான அறிக்கையை கொடுத்ததுமே கோகிலாவின் இறப்புச் சான்றிதழ் வாங்கப்பட்டு விட்டது. அதை வாங்கி வந்தது கோகிலாவின் உடன் பிறந்த தம்பி விமல். இப்பொழுதே அந்த இறப்புச் சான்றிதழை ப்ரொடியூஸ் செய்கிறேன். விமல், என்னடா இது? டெத் சர்டிபிகேட்டை நான் கிழிச்சு போட்டுட்டேன். அவங்க கைக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொன்னீங்க. என்னடா அது? அக்கா, நான் சர்டிபிகேட் கிழிச்சு போட்டது உண்மைதான். ஆனா அவங்க கைக்கு எப்படி கிடைச்சதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. போடா. ஐயோ. உமா தரப்பு நியாயங்களும் சரியானதாகவே இருக்கிறது. உமா பூவரசனை இரண்டாம் தாரமாக மணந்தாலும்